எனவே இந்த பொறுப்பிலிருந்து சிவஞானம் விலகியதை யாரும் மறந்திருக்க மாட்டார். ஒருவேளை சிவஞானம் கூட மறந்திருக்கலாம். மாவை சேனாதி ராஜாவிடம் கடிதம் எழுதி கொண்டு கொடுத்ததை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அதன் பின்னர் நீங்கள் ஒரு செவ்வியிலும் குறிப்பிட்டீர்கள், நான் விரும்பவில்லை என்று. அன்று உங்களுக்கு அழுத்தம் தந்தது அல்லது அன்று உங்களை மிரட்டியது, நீங்கள் இந்த விசாரணை குழுவுக்கு தலைமை தாங்கினால் இதனை செய்வேன் என்று உங்களை மிரட்டிய அந்த முக்கியஸ்தர் யார்? நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் ஒரு சுயாதீனம் இல்லாதவர், நீங்கள் சுயாதீனத்தன்மை அற்றவர். அன்று தவராசா கொடுத்த அதே ஒழுக்காற்று கடிதத்துக்கு நீங்கள் சுமந்திரன் மீது விசாரணை செய்திருந்தால் இன்று நீங்கள் கலந்தாலோசனை குழுவில் சிறிதனோடு கலந்தாலோசிக்க முடியும். எனவே இது எப்படி நியாயமாக முடியும்? இந்த கட்சி ஒரு ஜனநாயக மரபுகளுக்கு மீறி செல்லுகின்றது. ஜனநாயக மரபுகளுக்கு முற்றும் முழுதாக முரணாக செல்லுகின்றது. நாளை முள்ளிவாய்க்காலினுடைய ஒரு பெரும் சுமைகள் நிறைந்த நாளாக இருக்கின்றது. பல கண்ணீர்களோடு, தாய்மார்களுடைய கண்ணீர்கள், கவலைகள். ஒவ்வொரு தாய்மாரும், என்னுடைய குழந்தை வராதா, என்னுடைய குழந்தைகளுக்கான ஏக்கங்கள் தீராதா, அவருடைய ஆதங்கங்களை பாருங்கள். நெஞ்சம் மலக்குமா? பூவோடு பிஞ்சும் காயோடு கரியும் அங்கே புதையுண்டு போயிருக்கின்றார்கள். உறவுகள் புதையுண்டு போயிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது இன்றைய தினம், நாளை ஒரு மரண ஓலத்தினுடைய உச்சமாக இருக்கின்ற போது, இன்று வவுனியாவிலே கூட்டத்தை கூட்டிவிட்டு இந்த இடத்திலே சுமந்திரன் அவர்களுக்கு ஒரு நன்றி கூற வேண்டும். நாம் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலே கூறியிருந்தோம், நீங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு நாளைக்கு முதல் நாள் இந்த கூட்டத்தை போடுவது அனுமதிக்க முடியாது. ஆனால் அந்த நாளிலே அந்த நினைவு விடயங்களை நீங்கள் மீட்டு பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தோம். எமது கட்டளையை ஏற்று இன்று முள்ளிவாய்க்கால் நாளில் நீங்கள் உங்களுடைய கூட்டத்துக்கு முன்னதாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி மற்றும் அங்கிருந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டதற்காக, எமது கட்டளையை ஏற்று அந்த நடவடிக்கைகளை செய்ததற்காக சுமந்தன் அவர்களுக்கு முதலில் இந்த இடத்திலே நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் கூறுகின்ற எல்லா விடயங்களையும் ஏற்றுக்கொண்டு அல்லது செவிமடுத்து செயற்படுவீர்களாக இருந்தால் உங்களுடைய அரசியலிலும் ஒரு நல்ல பிரகாசம் தெரியும் என்பது எல்லோருடைய எதிர்பார்க்கவும் இருக்கின்றது. அதற்கு முப்பால் இன்னும் பல விடயங்கள் அதற்குள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கின்றது? அந்த கூட்டத்தில் உள் விவகாரங்களிலே பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. நாளை ஒரு இனத்தினுடைய ஒரு ஒரு பெரும் துயரத்தின் நாள். அந்த ஒவ்வொருவருடைய கரங்களிலும் தணல்கள் வெந்து கொண்டிருக்கின்றன, கைகள் இதயங்கள் எல்லாம் நொறுங்கி கொண்டிருக்கின்றது. நீங்கள் வவுனியாவிலே ஒரு கூட்டத்தை கூட்டி சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என, ஒரு ஒரு மாண்பில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என, உங்களை எப்படி மக்கள் மதிப்பது?